அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். மீபேவா மீசி மேலே இது ஒரு முக்கியமான கணக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ப்பா. ஃபஸ்ட்டு என்னது, நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மீபேவா காண்க. ஜிசிடினா என்னது, ஹெச்சிசிஎஃப் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 35 49 14 பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 7 5 7 2 இதை விட்டுறணும். அப்படி தானப்பா, இதை மட்டும்தான் எடுத்துக்கிறணும் மீபேவானா. அப்போ நம்பர்ஸ்க்கு 7 எடுத்தாச்சு. அடுத்து லெட்டர்ஸை பாருங்கள், இப்படி தான் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு கீழே தான் எக்ஸ் எழுதணும்ப்பா. ஒய்க்கு கீழே ஒய் எழுதுறேன், அப்படிதானே? இப்போ மீபேவா மீசிமாக்கு இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம்ஸ், இதுதான் மீபேவா. எல்சிஎம் என்னது, ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ். இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லோயஸ்ட் பவர். இப்போ இதில் ஃபுல்லாக பாருங்களேன், எக்ஸில் ஃபுல்லாக லோயஸ்ட் பவர் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 1 தான். இது ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இதுதான் லோயஸ்ட் பவர், ஓகேவா? ஒயில் பாருங்கள், என்ன லோயஸ்ட்டு, ஒயில் இதுதான். இஜெட்டில் பாருங்கள் லோயஸ்ட் பவர் இந்தது, ஓகேவாப்பா? அப்போ என்ன ஆன்சர் வரும், 7xy z the whole square. இதுதான் ஆன்சர் வரும். சிம்பிளானது. இல்லைன்னா இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் 5க்குள்ளே எக்ஸ் இருக்கும், ஒய் பவர் கியூபுக்குள்ளே ஒய் இருக்கும், இஜெட் பவர் 4க்குள்ளே இஜெட் ஸ்கொயர் இருக்கும். இந்த மாதிரி பெரிய நம்பருக்குள்ளே சின்ன நம்பர் இருக்கும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை எழுதி நான் உங்களுக்கு சொல்லித்தரதுனால சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே அடிச்சுட்டு போயிடலாம், ஓகேவா? டி தான் ஆன்சரு. இப்போ இதில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் சம் நான் வந்து சொல்கிறேன். இதில் ஹெச்சிசிஎஃப் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நீங்கள் எல்சிஎம், இதே கேள்விக்கு நீங்கள் எல்சிஎம் செஞ்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.